செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக புதுக்கோட்டையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகத்தை மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திறந்து வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். விவரங்களை வழங்கலாம். திரைத்துறையில் புகழின் உச்சத்தில் உள்ள நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வந்தார். விலையில்லா விருந்தகம், தளபதி விஜய் பயிலகம் போன்ற நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு பெருமை சேர்த்து தந்தது. இந்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். இதனால் அவரது ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அப்போது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுக்கோட்டை மக்கள் இயக்க மாவட்ட தலைவராக செயல்பட்டு வந்த சாப்பர் பர்வேஸ் புதுக்கோட்டை 4வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார். இதையடுத்து புதுக்கோட்டை மேல 3ஆம் வீதியில் தமிழகத்தில் முதல் மாவட்ட அலுவலகமாக 50 லட்சம் செலவில் புதுக்கோட்டையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த அலுவலகத்தை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திறந்து வைத்தார். அவருக்கு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை திறந்து வைத்த புசி ஆனந்த் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.